மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால 4 வருடங்கள் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். அதனால 3 வருடம் என்னோட கணக்குப்படி எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய காலத்தில் 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ராசியில சனி பகவான் வக்ரம். இந்த ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். பின்னோக்கி வர்றதுனால பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்ரமாகிறார். இந்த 2 நட்சத்திரம் அப்படின்னாக்கா விரையாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம். அதே மாதிரி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த 2 நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரமாகிறது நல்லதா? அதாவது 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் ஜென்மராசி. இந்த 4 பாவத்துக்கு உண்டான அதிபதிகளோட நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரமாகிறார் ராசியில. அந்த அளவுக்கு நன்மை செய்யுமா? ஏன்னா ஜென்மசனியில தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள் உண்டு. யோக தசைகள் நடந்துச்சுனாக்கா கெடுபலன்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்ப படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க, முயற்சி பண்ணி படிக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து ஜென்ம ராசியில உங்களுக்கு சுய ஜாதகத்துல தசா புத்தி வலுவா இருந்துச்சுனாக்கா படிப்பெல்லாம் நல்லாவே இருக்கும். படிப்புல எந்த வித பாதிப்பும் வராது. ஏன்னா சின்ன வயசுல வர சனி தசை அப்படிங்கிறது அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. இந்த 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன ஒண்ணு, அந்த ஜென்ம ராசியில வரும்போது அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா ரொம்ப மோசமா, அதாவது உங்க சுய ஜாதகத்துல லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்கள்ல இந்த சனி பகவான் இருந்து தசை பண்ணாலோ, ராசிக்கும் மறைவு ஸ்தானத்துல இருந்து தசை பண்ணாலோ, இல்ல ராகு கேதுவோட சேர்ந்து இருந்து அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நண்பர்கள் வழியில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. படிப்பு ரீதியா நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. 22 வயசுக்கு மேல 39 வயசு வரைக்கும் புதன் தசை. ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை, ராசிக்கு 7ஆம் அதிபதி தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. ராசிக்கு மட்டும்தான். வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக புதன் பகவான் வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கூட ராசிக்கு வந்து வேலையை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். இப்போ ஒரு சில பேர் வந்து வேலை தேடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா ஜென்ம ராசியில வந்து சனி பகவான் வக்ரமாகிறது அப்படின்னாக்கா பின்னோக்கி வர்றது, அதனுடைய காரகத்துவத்தை இழக்கக்கூடிய தன்மை. அதாவது சனி பகவான் ஓரளவுக்கு கம்மியா பண்ணுவாருன்னு அர்த்தம். அதாவது கஷ்டங்களை கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ வேலைக்கு தேடுறீங்களா, வேலை கிடைக்கும். வேலை ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இருக்காது, ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் எடுத்துக்கலாம். வேலை ரீதியா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க ஜென்ம சனி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிக்கலாம். நானும் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ அந்த வக்கர காலங்களில் கொஞ்சம் ரிலீஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள், குறிப்பா பெண்களுக்கு வந்து வேலையில பிரச்சனை இல்லை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம சனியில திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப ஜாதகங்களை பார்த்து பண்ணுங்க, நிறைய பொருத்தங்களை பார்த்து பண்ணுங்க, நிறைய இடங்களுக்கு வந்து பொருத்தம் பார்த்துட்டு பண்ணுங்க. இது வந்து அந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய குழப்பங்களை கொடுத்தது அப்படின்னாக்கா நீங்க திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. ஜென்ம சனியில திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரியதா இருக்கும். எப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் தசை அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி தசை. திருமணத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னாக்கா நல்ல ஒரு வரன் வந்து கட்டாகும். அது மாதிரி நிறைய அவமானப்படுத்திட்டு போவோம். அதனால அது மாதிரியெல்லாம் நடக்கும். நிறைய வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்போ 30 வயசுல இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை எல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். வேலையில எந்த வித பிரச்சனையும் வராது. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. திடீர் இடமாற்றங்கள் அப்படி இல்லைனாக்கா தொழில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது மாதிரி வரும். ஆனால் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஏன்னா புதன் தசை இது நன்மை செய்யாது, இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இது எங்கே கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கும். அப்போ தசை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் சனி பகவானுடைய காரகத்துவம் தான் இங்கே அதிகமாக வேலை பார்க்கும். இப்போ வந்து 7ஆம் அதிபதி தசை 4ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறத விட சனி என்ன கொடுக்கும், ஜென்ம சனியில் என்ன கொடுக்கும், சனி தான் எல்லாத்தையும் எடுத்து செய்கிறது எல்லாமே. இப்போ சனி பகவானை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த தசை அவயோக தசை அப்படின்னாக்கா கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல மட்டும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். அதுலேயும் திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்
39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது பகவான் இந்த ராசிக்கு எங்க இருந்து தசை பண்ண நல்லது? அதாவது சுக்கிரனோட வீடும் புதனுடைய வீடும் இந்த 2 இடத்துல இருந்து தசை பண்ணுச்சுன்னா கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இந்த ஜென்ம சனியில. இதுல தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா எப்படியும் பண இழப்புகள் உண்டு. இல்லைன்னா யாராவது பணம் கேட்டால் கொடுத்துருவீங்க. அது மாதிரி யாருக்காவது முன்னின்னு கேரண்டி கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. இது அதிகமாக நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். இந்த இடத்துல இருந்து தசை பண்ணால், இன்னொன்று சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணால் கூட, இது தவிர்த்து வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. தொழிலில் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா ப்ரொமோஷன் கேட்டால் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. எம்ப்ளாயா இருக்கிறவங்க தனியார் துறையில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க சின்ன ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இல்லை பெரிய சம்பளத்தில் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனியோடைய வக்கர காலம் அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. ஏன்னா எங்க இருந்து தசை பண்ணாலும் கேது தசையில எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை. என்ன ஒண்ணு, நீங்க இடமாற்றம் கேட்டிருந்தா இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு தடுமாற்றங்கள் இருக்கும். வேலை ரீதியா அதாவது ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்காது. உங்களை விட ரொம்ப திறமை கம்மியா இருக்கிறவங்கலாம் உங்களோட மேலே போயிட்டு உங்களுக்கு வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாங்க. நிறைய அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வருமே தவிர மற்றபடி வேலையில எந்தவித பிரச்சனையும் வராது. 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை. ஏன் இந்த 2 தசைகளை நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த 2 தசைகளும் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக மீனராசிக்கு இந்த 2 தசையும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் சூரியன். என்னோட கணக்குப்படி 46 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சுக்கிர தசை சூரிய தசை, இந்த 2 தசையில இருக்கிறவங்களுக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றம் உண்டு. எம்ப்ளாயா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது தனியார் துறையில இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். வேலை மாற்றங்கள் கேட்டாலும் சரி தடை தாமதங்களோடு கிடைக்கும். நீங்கள் கேட்காம இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கேட்டிங்கன்னா கொஞ்சம் தடையாக இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. எதுக்கெடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுனே இருப்பாங்க. ஏன்னா சனி வக்ரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பின்னோக்கி போகுது, அது சனி வலுவிழக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட, இது 7.5 சனி காலம். 7.5 சனி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா சனியோட ஆதிக்கம் தான். அதனால அவயோக தசைகள் நடக்கும்போது, இந்த ராசிக்கு அவயோக தசை சூரிய தசையும் சுக்கிர தசையும், இந்த தசைகள் நடக்கும்போது எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஓய்வு எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில். அதே தொழிலில் இருக்கிறீங்க, இப்போ தொழிலில் கொடுத்த பணம் வரல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ பணம் வரும். உதவிகள் கேட்டிருந்தா அந்த உதவிகள் கிடைக்கும். லோன் கேட்டிருந்தா லோன் கிடைக்கும். அதாவது பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம். என்ன ஒன்று, நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னாக்கா, குடுக்கல் வாங்கல. அதாவது இன்னொருத்தரை நம்பி நீங்கள் பணம் கொடுக்காதீங்க. நீங்கள் வாங்குறது உங்கள் ப்ராப்பர்ட்டியை வச்சு வாங்கலாம், உங்களுடைய வேலையை வச்சு நீங்கள் கடன் வாங்கலாம், லோன் வாங்கலாம். ஆனால் நீங்கள் தனிநபர்கிட்ட போய் கடன் வாங்குறதோ இல்லை முதலீடு பண்ணுறதோ வேற யாருக்காவது கேரண்டி கையெழுத்து போடுறதோ இந்த காலகட்டங்கள் நல்ல நேரம் கிடையாது. சுக்கிர தசையும் சூரிய தசையும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே கொடுத்துரும். வண்டி வாகன சேர்க்கை. ஜென்ம ராசியில சனி இருக்கும்போது இப்போ வண்டி வாகனம் வாங்கலாமா, ஒரு லோன் போட்டு வாங்கலாமா அப்படின்னாக்கா, உங்க வேலையை வச்சு வாங்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு வாங்கலாம். ஆனால் நீங்களா போயிட்டு ஒரு கடனில் சிக்கக்கூடாது. அது மாதிரி ஆனால் வேலையை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக பார்க்கணும். சனி வக்கர காலம் அப்படிங்கிறது மாற்றி கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுய ஜாதகத்தில் வலுவாக சனி பகவான் இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது. 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சந்திர தசை, 82 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 2 தசைகளும் உங்களுக்கு சிறப்பான தசைகள், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசைகள். இது 3வது சூட்டு சனி தான். உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மீன ராசியில சனி வக்கரமானாலும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், 5 கூடையவர், பூர்வ புனி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இது ஏன் நான் சேர்த்து சொல்றேன்னாக்கா, எல்லாத்துக்குமே ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாது, எல்லாத்துக்குமே நம்ம கடன் பிரச்சனை அது இதுன்னு நம்ம திருப்பி அந்த வார்த்தைகளை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சேர்த்து சொல்லிடுறேன். இது 2மே யோகம் செய்யக்கூடிய தசைகள். இது பாக்கியஸ்தானாதிபதி தசை செவ்வாய். இது அளவுக்கு அதிகமான நன்மை செய்யக்கூடிய தசை. உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த சனி வக்கர காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். மறைவு ஸ்தானத்துல இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஆட்சி உச்சத்துல இருக்கு இந்த செவ்வாய் பகவான், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தா கூட பரவாயில்ல, ஆட்சி உச்சத்துல இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஆட்சி உச்சத்தில் இல்லை,
ஆனா சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக சேர்க்கை, அது மாதிரி சுபகிரக பார்வை இது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை இந்த செவ்வாய் பகவானும் கொடுத்துரும், சந்திர பகவானும் கொடுத்துரும். ஏன்னா சந்திரன் இந்த ராசியிலிருந்து தான் தசை நடத்துற மாதிரி. ஏன்னா சுபகிரக நட்சத்திரம் தான், இந்த ராசியாதிபதி நட்சத்திரம் தான் அந்த புரட்டாதி நட்சத்திரம். அப்போ இந்த சந்திரதசையும் உங்களுக்கு நன்மை செய்யும், செவ்வாய் தசையும் நன்மை செய்யும். இது பெருசா உங்களுக்கு வந்து கெடுபலங்களை கொடுக்காது. வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களா இந்த காலகட்டங்கள் அமையும். இந்த வயது காலகட்டத்தில் வர சந்திரதசையும் செவ்வாதசையும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியுடைய வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.